இந்த 10ஆம் நாள் ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். எங்களோடு இணைந்து ஆன்லைனில் எங்களோடு இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவருக்கு நேராய் நம் முகத்தை திருப்புவோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 10ஆம் நாளில் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்க, ஆண்டவரே உம்மை பற்றி அறிந்து கொள்ள, ஆண்டவரே தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைனாலே ஆண்டவரே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாய் எங்களை நீர் ஏற்றுக்கொண்ட தேவக்காய் நன்றி. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீ செய்திட்ட எண்ணில்லாத நன்மைகளுக்காய் ஆண்டவரே, எண்ணில்லாத அன்புக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு தகப்பன் போல ஆண்டவரே எங்களுக்கு நீர் அன்பு காட்டினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரத்தத்தை சிந்தி நீர் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. அதை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பேசியரில் நாம் வாசிக்கிறோம், முன்னமே நாம் தூரமாக இருந்தோம், இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் சமீபமாக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தூரமாயிருந்த நம்மை ஹல்லேலூயா சமீபமானீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் சமீபமாக இருக்கிறோம். அவர் கிட்ட நெருங்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இயேசு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நினைத்து நன்றி சொல்லுங்க. அப்பா ஒரு பாலமாய் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ தூரமாய் இருந்த எங்களை ஆண்டவரே, பிரஜாதியான எங்களை நீ தெரிந்து கொண்டு உம்முடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை சமீபமாய் கொண்டு வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. அதை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா நீரும் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எப்பொழுது வேணாலும் உம்மை நாங்கள் நெருங்க முடியும், தொடர்பு கொள்ள முடியும் என்ற ஆண்டவரே ஒரு நம்பிக்கை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இன்றைக்கும் நாங்கள் அதை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை பாட போகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு ஜெயம் உண்டாகும், உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு சுகம் உண்டாகும், உம்முடைய இரத்தத்தினாலே விடுதலை உண்டாகும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரத்தம் தான் எங்களை சுத்திகரிக்கிறது, எங்களை பூரணப்படுத்துகிறது, எங்களை முத்திரித்து இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த சத்துருவும் நெருங்க முடியாத அளவுக்கு தேவன் ஆண்டவரே எங்களுக்கு வேலி அடைத்திருக்கிறீர் உம்முடைய இரத்தத்தினால். நேற்று நாங்கள் படித்தோம் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால ஒரு பாதுகாப்பை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. வாதை வராதபடி பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுகத்தை கொடுத்திருக்கிறீர், பலனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஏனென்றால் அவருடைய இரத்தம் நம்மேல் இருக்கிறதுனால எந்த சத்ருவினாலும் நம்மை தொட முடியாது. நமக்காய் அவர் பலியாய் இருந்திருக்கிறார். அதை நினைத்து நாம் பாடப்போகிறோம். ஆமென். விசுவாசத்தோடு நாம் பாடும்போது தேவ இரத்தம் நம் குடும்பத்துக்காக நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அது பாதுகாக்கும், அது நம்மை நடத்தும். ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் இன்னொரு முறை சொல். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,
அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே, நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே, நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை நமக்கு ஒளியும் மீட்புமாயிருக்கிறார். நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அவர் நம்ம வாழ்வில் பலனாயிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் நினைத்து ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வில் பலனானா யாருக்கு பயப்படுவேன். அவரே பலனானா யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே, நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே, நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எந்த நோயும் அணுகாது, எந்த வியாதியும் அணுகாது, எந்த போராட்டமும் நேரிடாது. ஆமென். அல்லேலூயா. கைகளை தட்டி உடைய ரத்தத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தம் எங்களுக்கு முழுமையாய் இருந்ததற்காய் நன்றி ஆண்டவரே.
ஹalleluya. thank you lord, thank you lord, thank you lord. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே, பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya. thank you lord. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, எங்க குடும்பத்து முழுவதும் உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்டதற்காய் நன்றி. எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்திற்கும் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த குடும்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வேலைகள், எங்கள் வீடு, ஹல்லேலூயா, நாங்கள் இருக்கிற பகுதி உம்முடைய இரத்தத்தினால கழுவப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் திருப்பூர் மாவட்டம் உம்முடைய இரத்தத்தினால கழுவப்படட்டும் அப்பா. எங்க சபை உம்முடைய இரத்தத்தினால கழுவப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் சபைக்கு வரட்டும். உம்மை ஆண்டவரே, உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் கொடுத்த அன்பு ஆண்டவரே, நீர் சிந்தின இரத்தம் அவர்களுக்காகவும் அல்லவா ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்ப குடும்பமாய் உள்ள வரட்டும் ஆண்டவரே. உம்மை சேவிக்கட்டும். எங்க திருப்பூர் மாவட்டம் முழுவதும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவும், பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்திருப்போமானால் எங்கள் திருப்பூர்ல எவ்வளோ பாவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனே, இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் திருப்பூர் மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எங்க வீதியில இருக்கிறவங்க, ஹல்லேலூயா, நாங்கள் வேலை ஸ்தலத்தில் பார்க்கிறவங்க, எங்க ஸ்கூல் காலேஜில் பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் எங்க ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பினால் கவரப்படட்டும், தொடப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் தொடப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுதான் எங்களோட வாஞ்சை ஆண்டவரே, எங்கள் வாஞ்சை ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரித்ததற்காய் நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ள, உம்முடைய சிலுவை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள ஆண்டவரே அப்பா, இன்னும் நீர் பெருக நாங்கள் சிறுகவும் வேண்டும் என்று பவுல் சொன்னது போல் அப்பா, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஆண்டவரே. நீ உயர்த்தப்படுவீராக ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஜெபிக்க வந்திருக்கிறவங்கள ஒருவர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு நல்ல பாடலை பாடினோம். இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை எந்த தீங்கும் தீண்டாது. அப்படின்னா அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் வராதா? அப்படி இரத்த கோட்டைக்குள்ளே தானே இருக்கிறோம். அப்படின்னா வரும், கர்த்தர் அதிலிருந்து பாதுகாப்பார். ஆமே. உலகச்சானுக்கு வர்ற மாதிரி வராது ஆண்டோடைய பிள்ளைக்கு. நாங்கள் இப்போ புறப்பட்டு வரும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் டீச்சர் வீடு இருக்குது. ரொம்ப அவங்க வீட்டில் போய் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இப்போ வந்தோம். அவங்க மெதுவாக தான் வண்டியில் போயிட்டு இருந்தாங்களா அந்த டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சர். ஆனால் பேக் சைட்லேருந்து அடித்தவன் கை இவ்வளோ தூரம் மாவு கட்டு, ஆப்ரேஷன், காலில் மாவு கட்டு. அதாவது அந்த வீட்டில் இப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு உதவி செய்யணும், தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் வேணும். ஏதாவது நானே தனியாக எழுந்து பாத்ரூம் போ. நான் உடனே யோசிக்கிறேன், இதை விட மோசமான ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நானும் சாம் பாஸ்டரும் ரொம்ப மெதுவாக ஓட்டிகிட்டு போகிறார். எப்பவும் அவர் 108க்கு தான் அவர் டிரைவராக போடணும். இந்த 2 நாளும் நாங்கள் 108 வர்ற மாதிரி தான் வரணும். ஸ்தோத்திரம். அதே போல் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் என்ன செய்கிறாருன்னா, 108 சொல்கிறியான்னு எங்கள் முன்னாடி 108 அனுப்புகிறார். 2 நாளும் பார்க்குறோம். அந்த 108 போக போக அவன் பின்னாடியே, ஏன்னா அவர் சிக்னல்லாம் எடுத்துடுறான், எல்லாம் ஒதுக்கிறான். அப்படி தான் 2 நாள் வந்து சேர்ந்தோம். என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ மெதுவாக தான் ஒரு குழந்தை பிள்ளை ஓட்டுற மாதிரி ஜாலியாக பேசிட்டீங்க. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் நடத்தி முடிச்சுட்டு, கேரல் சர்வீஸ் அவ்வளோ சந்தோஷமாக முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு மகிழ்ச்சியாக போகிறாங்க. நாங்களும் ஆண்டு இப்படிலாம் செஞ்சார் அப்படின்னு பேசிட்டு மெதுவாக தான் போயிட்டுருக்குறோம். எங்களை கூட்டிகிட்டு போக கார் வர இருந்துச்சு, ஆனால் ஏன் அதில் போகணும்னு தெரில. வெயிட் பண்ணியிருந்தா காரில் போயிருப்போம். பாருங்கள், வந்து அடித்தான் பாருங்கள் பேக் சைடு. இப்போ நான் அதை தான் கம்பேர் பண்ணுறேன் பாருங்கள். அந்த அம்மாவுக்கும் அடிச்சது 50,000 பில் ரேவதியில், நான் எங்களையும் அடிச்சோம். எங்கள் நிலைமை, எங்கள் வண்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மாவிட 3 மடங்கு. அதே போல் நாங்கள் அவங்களாவது 1.5 மாதம், எங்களை 6 மாதம் எந்திரிக்கக்கூடாதுன்னு இருப்பான் டாக்டர். இதனால் மற்றவங்களுக்கும் நடக்கும், நமக்கும் நடக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் வித்தியாசமாய், ஆமே, எகிப்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம். எகிப்தில் இருள்
தேவ பிள்ளைகளுக்கு வெளிச்சம். இப்படி ஒரு வித்தியாசத்தில் நம்மை நடத்துகிறார். அதை தான் நான் இன்றைக்கி உணர்ந்தேன். அவங்க சொன்ன மாதிரி தான் விபத்து. ஆனால் ஆண்டவர் எங்களை எப்படி படுக்கை போடாமல், நாங்கள் 2 பேரும் படுத்திருந்தா வீடு என்ன, அடுத்தது கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, ஊழியம் இருக்குது, என்ன ஆயிருக்குன்னு நினச்சி பாருங்க. கர்த்தர் அப்படி விட மாட்டார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிலருக்கு ஸ்டார் இன்சூரன்ஸ் இருக்கும், காப்பீட்டு ஏன்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்கும். எங்களுக்கு ஸ்டாரும் இல்லை, காப்பியும் இல்லை, டீயும் இல்லை, ஒரே ஆண்டவர் மாத்திரம்தான். ஸ்தோத்திரம். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்மளை ஆண்டவர் அந்த நிலைமைக்கு விடுறதில்லை. ஆண்டோடைய ரத்தம் நம்ம மேல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தம்பி வந்தோன்னு ஒரு சாட்சி சொன்னார். சண்டே ஆராதனை முடிச்சுட்டு அவர் போகும்போது ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஃபோன் எடுத்திருக்கிறாரு. காதில் வச்ச உடனே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் கம்பத்தில் போய் அடிச்சுட்டு, பைக் கொண்டே அடிச்சுட்டு டிச்சுக்குள்ளே போயிருக்கணும். ஏற்கனவே ஒரு ஞானசானம் கொடுத்துட்டோம், இல்லைன்னா இன்னொரு ஞானசானம் எடுத்திருப்பார். அதுக்கு முன்பாகவே ஆண்டவர் கிருபையாக அவரை பாதுகாத்துட்டார். ஆமென். அதனால சொன்னேன், தம்பி இனிமேல் வாகனத்தை ஓட்டும் போது செல்ஃபோன் பேசக்கூடாது. 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, எந்த செகண்டில் என்ன நடக்குமோ தெரியாது. அதனால் கர்த்தர் அந்த தம்பியை நான் சொன்னேன், டிச்சில் விழுந்தாலும் பரவாயில்ல, ஆனால் டிரான்ஸ்ஃபார்ம் அதில் பட்டுச்சுன்னா கரண்ட்டு நம்ம மேலே பாஞ்சிருந்தால் என்ன ஆகிருக்கும். அந்த வண்டி ஒராசி இருந்தால் அதில் கரண்ட் பாய்ச்சி, நிறையா பேப்பரில் படிக்கிறோமே, டிவியில் பார்க்குறோமே. இதுதான் நம்ம கர்த்தருடைய ரத்தம் இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டுடைய பாதுகாப்பு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். ஆண்டுடைய ரத்தம் பேசுகின்ற ரத்தம், மீட்பை பேசுகின்ற ரத்தம். ஆண்டுடைய ரத்தம் மன்னிப்பை பேசுகின்ற ரத்தம். ஆண்டுடைய ரத்தம் பாதுகாப்பு என்ற ஒரு ரத்தம். கடைசியாக ஆண்டுடைய ரத்தம் சமாதானத்தை கொடுக்கிற ரத்தம். ஆமென். ஒரு சமாதானத்தை கொடுக்கிற ரத்தம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் அருமையாக யோவான் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார், உலகம் கொடுக்கிற பிரகார சமாதானம் நான் கொடுக்கறதில்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று. ஆகவே தான் ஏசாயா 53:5 உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த சிலுவை எதற்கு? உங்களுக்கு சமாதானம் வர. ஜீவா இங்கே உட்கார்ந்துருக்கிறார் பின்னாடி, அவருக்கு ஏராளமான பிரச்சனை, ஆனால் இப்போ சமாதானமாக இருக்கிறார். வேறவங்களா இருந்தால் தண்ணி போட போயிடுவாங்க. நான் கேட்டேன், ப்ரேயர் முடிஞ்சோடனே ஏன் போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், எங்கள் ஏரியாவில் போனால் பிடிச்சிக்குவான், தண்ணி போடுறவங்களாம் அந்த டைம் தான் இல்லை, வேலை முடிச்சு வந்தோன்னே அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு வா தண்ணி போட போகலாம், காசு கொடு. கொஞ்சம் லேட்டாக போனால் அவனுங்கெல்லாம் குடிச்சு எல்லாம் வீட்டுக்குள்ளே ஓஞ்சி போயிடுவானுங்க, நாங்கள் மெதுவாக வீட்டுக்குள்ளே போயிடுவோம். அதனால் ஜெப அடைக்கலத்தில் இவர் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் அவனுங்களுக்கு சமாதானம் இல்லை. ஆகவே நடுத்தெருவில் வேலைக்கு போயிட்டு வந்து குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு கத்திட்டு இருக்கிறான். குடிக்கிறவனுக்கெல்லாம் கேளுங்க போய், என்ன ஏப்பா குடிக்கிற? சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அதுக்காக தான் குடிக்கிறான். ஆனால் நமக்கு பிரச்சனை அதை விட தலைக்கு மேலே இருக்குது. நம்ம எத்தனை பாட்டில் குடிக்க? விசுவாசிக்க டெய்லி ஒவ்வொரு குடும்பம் ஒரு பாட்டில் வாங்கி தந்தாலும் நம்ம நமக்கு இயேசுவின் ரத்தம் பாட்டில். ஆமாம், கர்த்தருடைய ராபோஜனம். அதுதான் ஒருத்தன் இப்போ சமயத்தில் யூடியூப்பில் ஒருத்தன் சொல்லியிருக்கான், சினிமா நடிகர், இயேசும் குடித்தார் அப்படிங்கிறான். அவன் எதை சொல்கிறான்? காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசத்தை குடித்ததை அவன் சொல்கிறான். திராட்சை ரசத்துக்கு இங்கிலீஷில் என்ன? ஒயின். அங்கே உடனே தயார் பண்ணி உடனே கொடுத்தார். கடையில் இருக்கிற ஒயின் எல்லாம் பல நாட்கள் அதில் வேறு ஏதோ ஒன்று கலந்துருக்கு, ஆல்கஹால். என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தானுக்கு சமாதானம் இல்லைன்னா என்னென்னமோ பண்ணுறான். நமக்கு அந்த பிரச்சனை அதுக்கு மேலே இருக்குது, தலைக்கு மேலே. நமக்கு தேவ சமூகம்தான், பாதுகாப்பு இயேசுவின் ரத்தம் தான். நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன், நம்ம எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குது. என்ன பாதுகாப்பு? ஜபிக்கிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. முதல் ஆயுதம், உங்களுக்கு ஆண்டவர் சில ஆயுதங்களை கொடுத்துருக்கிறார். கவனிச்சுங்க, நாளைக்கு நான் கேட்பேன், கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் நமக்கு பாதுகாப்புக்கு, நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்கு, சத்துரு எதிர்ப்பதற்கு சில ஆயுதங்களை கொடுத்துருக்கிறார். அமெரிக்காவில் எல்லாருமே இப்போ துப்பாக்கி வச்சுருக்கான், ஆயுதம். எந்த நேரம் எவனை சொன்னான்னு அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றான். நமக்கு துப்பாக்கி எதுனா சொல்லுங்க, நமக்கு துப்பாக்கி எது? பைபிள் வசனம்தான். அது சத்துருவை அழிக்கிறது. வெளிப்படுத்தல்
12:11 பயங்கரமான ஒரு ஆயுதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்காரு. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் உயிரை கூட பார்க்காம ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள், உலகத்தை ஜெயித்தார்கள். ஓ ஹல்லேலூயா! சத்தமாய் அல்லேலூயா! கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, மகிழ்ச்சியோட ஒரு அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, இதுதான் நமக்கு ஆயுதம். உயிரே போறதா இருந்தாலும் சரி, நமக்கு ஆண்டவர் ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறார். சத்துருவை மேற்கொள்ள இலவசமா தந்திருக்கிறார். ஒன்று ஆட்டுக்குட்டினா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்படி ஆட்டுக்குட்டி ரத்தம் சொல்லி எங்காவது ஆட்டுக்குட்டி அடித்து ஒரு ரத்தத்தை எடுத்து வச்சுக்கூடாது. அதெல்லாம் பழைய ஏற்பாடு. நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இரண்டாவது சாட்சியின் வசனம். அதான் சொன்னேன், பைபிள், ஆண்டுடைய வார்த்தை. இந்த வசனம் நமக்குள்ள இருந்தா துருபதேசக்காரன் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வசனம் நமக்குள்ள இருந்தா சத்துரு உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கெல்லாம் ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார். ஆகவே நம்ம பைபிளில் சில நேரத்துக்கு ஆஃபீஸ்லேருந்து நேராக சிலர் வந்திருக்கிறீங்க, அதனால பைபிள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். வேலையிலேருந்து நேராக இங்கே வந்துட்டீங்க. சிலர் சர்ச்சுக்கு வரும்போது பைபிளே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. சிலர் பைபிள் கொண்டு வந்தாலும் இங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. செல்ஃபோனை மறந்துட்டு போவாங்களா? கதவு சர்ச்சத்தை அடைச்சோன்னா கூட செல்ஃபோன் ஞாபகம் வருது, ஐயோ டீச்சர். ஆனால் பைபிளை வச்சுட்டு போயிட்டு பல மாதமாக பல வருஷமாக நினைக்காத ஆட்களும் இருக்கிறாங்க. எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு உள்ள, எப்பாவது எடுப்பாங்களான்னு பார்த்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா பைபிளுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஆண்டுடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறதுனால நம்ம வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தோம். அல்லேலூயா! ஆட்டுக்குட்டியின் இயேசுவின் ரத்தத்தினால் அவனை ஜெயித்திருக்கிறோம். ஆகவே முதல் ஆயுதம் நீங்க எப்பவுமே மறந்துடக்கூடாது. நமக்கு ஜெயம் கிடைக்கணும்னா முதல் ஆயுதம் இயேசுவின் ரத்தம். அதை அடிக்கடி சொல்லணும். இரண்டாவது ஆண்டுடைய வசனம், மூன்றாவது ஜெபம், நான்காவது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஆமென். இந்த 4 ஆயுதம் மறுபடியும் நினைச்சு பாருங்க, சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம், வசனம், ஆண்டுடைய வார்த்தை, ஜெபம், நான்காவது பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை. இந்த 4 இருந்துட்டா ஒருத்தனும் நம்மளை தொட முடியாது, ஒருத்தனும் மேற்கொள்ள முடியாது. சும்மா ஆடி பார்ப்பான், எல்லாம் செஞ்சு பார்ப்பான், நெருங்க முடியாது. இந்த 4 ஆயுதத்தை இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். என்ன சொல்றேன்னா, இந்த இயேசுவின் ரத்தம் நமக்கு சமாதானத்தையும் ஒரு மனதையும் பேசுகிற ரத்தமாய் இருக்கிறது. பொதுவாக நம்முடைய சரீரத்தில் ஓடுகின்ற ரத்தம் என்ன செய்கிறது? யாருக்கு தெரியும்? இந்த ரத்தம் என்ன செய்கிறது? நம்ம சரீரத்தில் ஓடுற ரத்தம் பேசுங்க. வெரி குட், படிக்கணும், டக்குன்னு சொல்கிறேன். வேற இந்த ரத்தம் நமக்குள்ள ஓடுது இல்லை, அது என்ன செய்கிறது? பொதுவாக நம்முடைய சரீரத்தில் ஓடுகின்ற ரத்தம் என்ன செய்கிறது? நுரையீரலில் இருந்த ஆக்சிஜனை எடுத்து எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்குதான். நுரையீரலிருந்து ஆக்சிஜனை எடுத்து எல்லா இடங்களுக்கும் அனுப்புகிறதாம். நம்முடைய உடம்பிற்கு தேவையான அனைத்து நல்ல பொருட்களை கொடுக்கிறதா. கைக்கு என்ன நல்ல, இந்த ரத்தம் தான் இதெல்லாம் செய்கிறது. நம்ம உடம்பில் வியாதி வந்தவுடனே அதை எதிர்த்து அந்த கிருமிகளை அழித்து வெளியேற்றி விடுகிறது. வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள்லாம் அங்கே சண்டை போட்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்முடைய உடம்பில் இருக்கிற எல்லா பாகங்களையும் சரியாக ஒன்றிணைக்கிறது இந்த ரத்தம் தான். எல்லா பாகங்களையும், மைண்டு, கையை, காலை, எல்லாத்தையும் ஒன்றாக இணைக்கிறது இந்த ரத்தம் தான். சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை ஒரே சரீரமாக இணைத்திருக்கிறார். அல்லேலூயா! நம்முடைய சரீரத்தை ஒன்றாய் இணைத்தது, நம்முடைய சபையை ஒன்றாய் இணைத்தது இயேசுவின் ரத்தம். வேற ஊர்க்காரங்க, நீங்க வேற ஊர், இவங்க வேற ஊர். எந்த ஊர்? ஜீவா, நீங்க சொன்னீங்க அரண்மனை புதூர். நிறைய அட்ரஸ் நான் பார்ப்பேன். அரண்மனை புதூர் ஏதோ ஒரு கிராமம் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். திருப்பூர்லேருந்து 10 மைல் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். எங்க இருக்குன்னா, புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2வது சந்து, பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2வது சந்து, அரண்மனை புதூர். இந்த ஏரியாவே அரண்மனை மாதிரி தான் இருக்கு. ஆனால் நான் சின்னதுலேருந்து இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த ஊர் எங்கேயோ பெருந்தொழுவு,
எங்கேயோ மூளையில் கிடக்கு, கிராமத்தில் கிடக்கு நான் நினச்சேன். நிறைய பேர் வருவாங்க, நாங்கள் அரண்மனை புதூர்லேருந்து வர்றோம் பாஸ்டர்வாங்க. இந்த வாரம் தான் கண்டுபிடிச்சோம். பார்த்தா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2வது சந்தில் அங்கே அந்த முஸ்லீம் டாக்டர் ஃபேமஸ் அந்த ஏரியாவுக்கு. அவர்லாம் சர்வசாதாரணமாக சொல்கிறார், குழந்தைகளுக்கு அவர் ஸ்பெஷலிஸ்ட். சந்ததியாக அந்த ஆஸ்பத்திரி அந்த ஏரியாவில் இருக்குது. அருமையான ஏரியா, அரண்மனை ஏரியா போல். ஆகவே நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ இருந்தோம், எல்லாரையும் ஒரே சரீரமாக இணைத்தது இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காட்டில் 4 மாடுகள் ஒரு புலியும் இருந்துச்சாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா மாடுகளும் ஒன்றாக சேர்ந்து புலியை விரட்டிருமா. அந்த நேரத்தில் ஒரு குள்ள நரி வந்துச்சு. குள்ள நரி நம்முடைய குடும்பத்துக்குள் வராமல் இருப்பதாக, குள்ள நரி சபைக்குள் வராமல் இருப்பதாக. கடந்த நாட்களில் சில குள்ள நரிகள்லாம் உள்ள வந்ததுனால ஏற்பட்ட விளைவுகள், பாதிப்புகளை அறிந்தோம். அன்றைக்கு ஒரு குள்ள நரி வந்து சொல்லிச்சான் புலியை பார்த்து, ஏன் சோகமாக உட்காந்துருக்கிற? இன்னைக்கு ஜெப நாளில் சர்ச்சிலையும் வந்து இவ்வளோ சோகமாக, மூஞ்சி என்ன இப்படி இருக்கு அப்படின்னு அந்த புலிக்கிட்ட பிரசங்கம் பண்ணிச்சான். அது சொல்லிச்சான், நான் மாட்டை அடிக்க போகலான்னா 4 சேர்ந்து என்னை மேற்கொண்டு ஜெயிச்சிட்றாங்க. அப்போ உடனே அது ஒரு ஐடியா கொடுத்துச்சு. அது ஒரு பெரிய கதை. ஒரு மாட்டுக்கிட்ட போய் சொல்லிச்சான். அந்த மாடு நேற்று உனையை பற்றி சொல்லிச்சு. இப்படி தான் சர்ச்சுக்குள்ளே சில குள்ள நரிகள் இருக்கும், கவனிக்கணும். கேட்டுக்கொண்டிருக்கவங்க கவனமாக இருங்க. உங்கள் கம்பெனிக்குள்ளே இந்த குள்ள நரிகள் வரும். நம்ம பேசியிருக்கவே மாட்டோம், சொல்லியிருக்கவே மாட்டோம். இந்த ஒரு மாட்டுக்கிட்ட போய் சொல்லிச்சான், நீ ரொம்ப குண்டா இருக்கிறேன்னு இந்த மாடு கேலி பண்ணுது அப்படின்னு இந்த மாட்டுக்கிட்ட காதில் போட்டு கொடுத்துச்சான். அடுத்த நாள் இன்னொரு மாட்டுக்கிட்ட போய், நீ ரொம்ப ஒல்லியா இருக்கேன்னு அந்த மாடு சொல்லுது. இப்படி ஒவ்வொன்றும் காதில் தனித்தனியாக போட்டு விட்டோன்னே இப்போ 4 பேரும், ஓ நீ என்னை எப்படி பேசுறியா, கூடவே இருந்துக்கிட்டு என் கூடவே ராபோஜனம் எடுத்துக்கிட்டு, என் கூடவே ஜெபம் பண்ணிக்கிட்டு, என் சபைக்கே வந்துக்கிட்டு, ஒன்றா என் பக்கத்தில் ஆராதிச்சுக்கிட்டு எனக்கு விரோதமாக பேசுறியா அப்படின்னு அதை பார்த்தோன்னே அந்த மாடு ஒதுங்க ஆரம்பிச்சது. அந்த மாட்டை பார்த்தோன்னா அந்த மாடு ஒதுங்க ஆரம்பிச்சது. தனித்தனியாக சேர்ந்துச்சு. கதையை நீங்கள் முடிச்சிருங்க. புலி காரியத்தை முடிச்சிருச்சு. எவ்வளோ இன்றைக்கு புலிகள், குள்ள நரிகள் இன்றைக்கு சபைக்குள்ளே வந்திருக்கிற இப்படிப்பட்ட குள்ள நரிகள். சபை நல்ல ஒரு மனமாக இருக்குது. விசுவாசிகளும் பாஸ்டரும் சேர்ந்து நல்ல ஜெபிக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். கணவனும் மனைவி ஒற்றுமையாக இருக்கான். இந்த குள்ள நரிக்கு பிடிக்காது. குடும்பங்கள் ஒற்றுமையாக இருப்பது பிடிக்காது. சபைகள் ஒற்றுமையாக இருக்க பிடிக்காது. தேசத்தில் ஒரு மனம் இருக்கிறத பிடிக்காது. சமாதானத்தை கெடுக்கிறதுக்காகவே இவைகளெல்லாம் பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த குள்ள நரியை சாத்தான் வந்து குடும்பத்தையும் சபையும் பிரிவினை உண்டாக்க நினைக்கிறான். இந்த நேரத்திலே அப்படி இருந்தாலும் ஸ்தோத்திரம், நம்ம இயேசுவின் ரத்தம் இருப்பதினால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன்னித்து ஸ்தோத்திரம் இறங்கி போய் காரியங்களை செய்யும் போது அங்கே கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார், சமாதானத்தை கொண்டு வருவார். இன்றைக்கு சமாதானத்தை கர்த்தர் அவருடைய ரத்தம் பேசுகிறது. அதை கெடுக்க தான் அவன் முயற்சி பண்றான். ஆகவே நம்முடைய எதிரியை எளிதிலே நாம் மேற்கொள்ளலாம். நமக்குள்ளே வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினைகள் வந்துவிடக்கூடாது. ஜாதிகள் வந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம், இதெல்லாம் குள்ள நரி கொண்டு வருவான். கொலோசியர் 1:20 ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஏற்கனவே பாஸ்டர்மா சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன். அந்த வசனத்தை சொல்லி நாம் ஜெபிப்போம். வாசிங்க. கொலோசியர் 1:20. சிலுவை சிந்தின ரத்தத்தினாலே, அதில் அண்டர்லைன் பண்ணி வைங்க. இதுதான் தலைப்பு வசனமாக நான் சொல்லியிருக்கணும். அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, சொல்லுங்க எல்லாரும், அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால் சமாதானத்தை உண்டு பண்ணினார். அறிக்கை பண்ணுங்க, சத்தமாக பேசுங்க. இதை பேசிட்டே ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கினார். பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பரலோகத்தையும் நம்மையும் இணைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு பாலமாய் இருக்கிறது. ஆண்டவரோடு நம்மை இணைக்கிறது. தொடர்பு துண்டிக்கப்பட்டது பாவம் செய்த உடனே. ஆனால் இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் அவரோடு நம்மை பரலோகத்தோடு இந்த பூலோகத்தில் இருக்கிற உங்களை இணைக்கிறது. அவருக்கு ஏஞ்சல் பாட்டு பாடும்போது சொன்னாங்கல்ல, அவருடைய ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஒரு காலத்திலே
தூரமாயிருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தோம், நாம் அருவருக்கத்தக்கவர்களாய் இருந்தோம், ஆண்டுடைய சமூகத்திற்கு வர தகுதி இல்லாமல் இருந்தோம். ஆண்டுடைய இயேசுவின் ரத்தம் அவரோடு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. கரங்களை சட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா அந்த ஐக்கியத்திலே தொடர்ந்து செல்ல ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. நம்முடைய ஜெபம் அதுவாய் இருக்கட்டும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒருவர் மேல் இருக்குமானால் அவர்களுக்கு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கும், மன்னிக்கிற ஒரு சுபாவம் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த அனுபவத்தை இந்த இந்த மாலை நேரத்திலே நமக்கு தருவார். நம்முடைய எதிரியை எளிதில் நாம் மேற்கொள்ளலாம். நமக்குள்ளே வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது, நமக்குள்ளே அந்த ஜாதிகள் இருக்கக்கூடாது. இயேசுவின் ரத்தம் சமாதானத்தை கொடுக்கும், ஆமென், ஐக்கியத்தை கொடுக்கும். ஆகவே நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற, குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய தந்திர செயல்களை இயேசுவின் ரத்தத்தால் மேற்கொள்ளுங்கள். மேற்கொள்வோம். சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை நான் இன்றையிலிருந்து பயன்படுத்த போகிறேன். இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை மன்னிக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனோடு ஐக்கியப்பட வைக்கும். பிரிந்திருக்கிற, ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் ரத்தம் அவரோடு ஐக்கியப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மீட்கும் ரத்தம், மன்னிப்பை கொடுக்கும் ரத்தம், பாதுகாப்பை கொடுக்கும் ரத்தம், சமாதானத்தை கொடுக்கும் ரத்தம். அதை தான் நேற்று இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவ சமாதானம் என் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ள என் சிந்தனைகளில் உம்முடைய சமாதான ஆவி இறங்கட்டும் அப்பா. மைண்ட்லே ஸ்தோத்திரம். எல்லாருடைய வாயில வருகிற வார்த்தை, குழந்தைகள் வாயிலே வருகிற வார்த்தை டென்ஷன், ஸ்தோத்திரம், போர் அடிக்குதுன்னு அந்த வார்த்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்றதான் கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ குழந்தைங்க சொல்றதை கேட்டிருக்கிறோம். போர் அடிக்குது அப்படிங்கிறாங்க. ஆண்டவருடைய சிந்தை, நம்முடைய சிந்தைக்குள்ளே இயேசுவின் ரத்தம் வந்தால் அந்த போர் அடிக்காது. ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை கர்த்தர் காத்துக்கொள்ள கிருபை தருவார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எங்கள் குடும்பத்திலே சமாதானம் வருவதாக. ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் வருவதாக. ஆண்டவரே பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. வேலை செய்கிற இடத்திலே நாங்கள் சமாதானமாய் எல்லாரோடு ஐக்கியமாயிருந்து பணிகளை செய்ய கிருபை தருவீராக. சபைக்குள்ளே வரும்போது ஊழியரும் விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனம் ஆவி ஐக்கியத்தை, சமாதானத்தை கொடுப்பீராக. எங்கள் திருப்பூரிலே ஒரு சமாதானம் உண்டாவதாக. எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே சாத்தானை இன்றைக்கு மேற்கொள்ளுகிறோம். பிரிவினை உண்டாக்குகிற, குழப்பத்தை உண்டாக்குகிற, சண்டையை உண்டாக்குகிற ஆண்டவரே அந்த சத்துருவை இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களுடைய ஆயுதத்தை பயன்படுத்தி, எங்களுக்கு கொடுத்த இந்த ஜெபம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி, வேத வசனம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி இப்பொழுதே நாங்கள் ஜெபத்தினாலே சத்துருவை மேற்கொள்ள கிருபை தாங்க. இந்த நாளிலே ஜெபத்துக்கு வந்திருக்கிற குடும்பத்திலே சமாதானமாய் அவர்கள் தூங்கட்டும், சமாதானமாய் வேலை செய்யட்டும், சமாதானமாய் பிள்ளைகளை கவனிக்கட்டும் அப்பா. சமாதானத்தை கெடுக்கிற சத்துருவை இயேசுவின் இரத்தத்தினால் இன்றைக்கு மேற்கொள்ளுகிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் குடும்பம் சமாதானம் உண்டாவதாக, குடும்பங்களுக்குள் சமாதானம் உண்டாவதாக. எங்கள் சபை மக்களுக்குள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, தூரத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஆன்லைன் மூலமாய் ஜெபிக்கிற குடும்பத்துக்குள் இப்பொழுதே சமாதானம் வருவதாக. சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சமாதானம் வருவதாக. ஹல்லேலூயா. ஊழியர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் வருவதாக. ஸ்தோத்திரம். இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். சீசர்கள் கடலிலே போய்கொண்டிருக்கும் போது பயங்கர இரைச்சல், அலைகள் அவர்களை மேற்கொண்டு விடுமோ என்று, மூழ்கடிக்குமோ என்ற நிலைமை வந்தது. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் இங்கே வந்திருப்பீங்க. சில பிரச்சனை உங்கள் குடும்பத்தையே அமிழ்த்துவது போல, அழிப்பது போல வந்திருக்கும். ஆண்டவர் எழுந்தார், அதட்டினார், இறையாதே, அமைதலாயிரு. உடனே சமாதானம் உண்டாயிற்று. நம்ம எல்லாரும் இப்போ அதட்ட போகிறோம். நம்முடைய கரத்தை நீட்டி, இயேசுவின் நாமத்தினால் என் குடும்பத்துக்கு விரோதமாய் அலைகளை கொண்டு வருகிற, புயலை கொண்டு வருகிற, இறைச்சலை கொண்டு, தேவையில்லாத சத்தத்தை கொண்டு வருகிற எல்லா சத்தங்களையும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம்.
இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். அது இந்த ஒரு அமைதி ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையிலே, வாழ்க்கை படகிலே ஒரு அமைதி. நீர் வாழ்க்கை படகிலே ஆண்டவர் இயேசுவே நீங்கள் சுக்கானாய் வந்திருக்கிறீங்க, வாழ்க்கையிலே படகோட்டியாய் வந்திருக்கிறீங்க. இறையாதே. இயேசுவின் நாமத்தில் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிரச்சனையை பார்த்து பேசுங்க, 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 பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஊழியத்துக்கு சவாலாக இருக்கிற சத்துருவே இறையாதே, அமைதலாயிரு என்று கட்டளையிடுகிறோம். இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் பயன்படுத்தி பேசுகிறோம். இயேசுவின் இரத்தத்தை பயன்படுத்தி நாங்கள் பேசுகிறோம். விசுவாச அறிக்கை பண்ணி நாங்கள் பேசுகிறோம். ஜெப வல்லமையை நாங்கள் பயன்படுத்தி பேசுகிறோம். எங்களுக்கு கொடுத்த அத்தாரிட்டி, அதிகாரத்தை உபயோகப்படுத்தி நாங்கள் பேசுகிறோம். அமைதலாயிரு சத்துருவே, சபைக்கு விரோதமாக எழும்பாதே, விசுவாசிகளுக்கு விரோதமாக எழும்பாதே, பிரிவினை கொண்டு வராதே. எங்கள் சபைக்குள்ளே ஐக்கியம் உண்டாவதாக, குடும்பக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக. இந்த சமாதான கட்டினால் தம்முடைய பிள்ளைகளை கட்டுவீராக. தேவ சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு போக உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த நாளிலே ஜெபத்திலே மாலை நேரத்திலே கலந்து கொண்ட தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு, திருச்சபையோடும், தூரத்திலிருந்து எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.